அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தாவேகா இன்னைக்கு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா வக்ஃப் போர்டு அமெண்ட் பண்ணதை அப்போஸ் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களாம். சரி, யாரோட தலைமையில நடக்குது? நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, ஏன்னா எல்லா கட்சியிலயும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர் முன்னிலையில நின்று களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப தலைவர், அந்த கட்சியோட தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஷூட்டிங் பிளேஸ் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொதுச் செயலாளர் இங்க களத்துல நிக்கிறாரு. அவர்கிட்ட மைக் எடுத்துட்டு போய் ஏங்க வக்ஃப் போர்டு எதிர்க்கிறீங்கன்னு ஒரு பிரஸ்காரங்க கேட்டா அவர் சொல்றாரு, இது இஸ்லாமுக்கு எதிராக இருக்குதுங்க. என்ன எதிராக இருக்குங்க? ஆனா இஸ்லாமுக்கு எதிராக இருக்குங்க. கையபிடிச்சுழுத்தியா, என்ன கையபிடிச்சுழுத்தியாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தாரு. ஒரு கோர் ரீசன் தெரியணும். நம்ம ஒரு விஷயத்துக்கு அப்போஸ் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம்னா அந்த கோர் ரீசன் நம்ம கிட்ட இருக்கணும். அதுவே தாவேகாக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு அவரோட பிரஸ் மீட். ஏன்னா வக்ஃப் போர்டு அமெண்ட் பண்ணிருக்காங்க, சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்லாம்ல இருக்கிற நிறைய மக்கள், இஸ்லாமோட தலைவர் எல்லாரும் இதை வரவேற்றிருக்காங்க. ஏன்னா இது முக்கியமான சட்ட திருத்தத்துல பெண்களோட முன்னேற்றத்திற்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏழை இஸ்லாமியருக்கு இது பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா வக்ஃப் போர்டுல முன்னாடி எல்லாம் பெண்கள் இருக்க முடியாது, இப்போ பெண்கள் இருக்கலாம். இஸ்லாம்ல இருக்கிற அனைத்து சமூகத்தினரும் இதுல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதாவது 2 வருஷத்துல மட்டுமே 120 கேஸ் வக்ஃப் போர்டு கீழே எங்களோட இடங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கோர்ட்ல மனு கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்தியாலே 3வது இடத்துல இந்த வக்ஃப் போர்டோட இடங்கள் அதிகமா வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்க நினைச்சு பாருங்க, பாதுகாப்பு அமைச்சகம், அப்புறம் ரயில்வே, இது எல்லாம் தாண்டி 3வது இடத்துல வக்ஃப் போர்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8 லட்சம் ஏக்கர் இவங்க கையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏழைகள் கிட்ட இருந்து வக்ஃப் போர்டுக்கு நிறைய இடங்கள் போகுது, பொது சொத்துக்கள் நிறைய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆனதுனால ஒரு சில சட்ட திருத்தங்கள் ரொம்ப தேவைப்பட்டதுனால இது மாற்றிருக்காங்க. இதுல எங்கேயுமே இஸ்லாமுக்கு எதிராக இல்ல. நம்ம கண்ட்ரி செக்குலரான கண்ட்ரி அப்படிங்கறத திரும்பவும் ப்ரூவ் பண்ற மாதிரி செக்குலரா எந்த மதச்சார்பன்மையும் இல்லாம எல்லா மக்களும் பாதுகாப்பா இருக்கணும். இந்தியானா யூனிட்டி இன் டிவர்சிட்டி தானே. அப்ப எல்லா மக்களும் இங்க ஒற்றுமையா, பல வேற்றுமைகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம நாடு. அதை ப்ரூஃப் பண்ற மாதிரி தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. ஆனா அது என்னன்னே தெரியாம களத்துல போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லி பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியருக்கு ஓட்டு வங்கிக்காக நீங்க பேசுறீங்களே, நீங்க நடத்துனீங்கல்ல ரம்ஜான் நோன்பு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை பத்தி இஸ்லாம்ல இருக்கிறவங்களே சில பேர் இல்ல பல பேர் நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. ஹராம் மாதிரி ஆயிடுச்சு அந்த நிகழ்ச்சியே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இஸ்லாம் மக்களோட மனசை துன்புறுத்தாத மாதிரி நம்ம நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்றோம்னு யோசிக்கணும். சும்மா ஓட்டு வங்கிக்காக நாங்க வக்ஃப் போர்டு எதிர்க்கிறோங்கிறது இல்லாம உண்மையாவே வக்ஃப் போர்டுல பண்ண சட்ட திருத்தங்கள் என்னென்ன, இது மக்களுக்கு எவ்வளவு தூரம் சாதகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்க இருக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் களத்துல நின்று மக்களுக்காக நின்னா பரவாயில்ல. ஓட்டு வங்கி இல்லைங்க வக்ஃப் போர்டு. வக்ஃப் போர்டு இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்புக்காக கொண்டு வந்தப்பட்டது. நன்றி, வணக்கம்.